முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரை மணி நேரத்திற்கு முன்பு இதே பகுதியில தடங்கம் பகுதியில தேர்தல் பரப்புரையை பிரச்சாரம் செய்தார்கள். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க தமிழ் படம் அந்த நாட்கள் பாத்தீங்களா? பாக்யராஜ் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல பாக்யராஜ் சுண்டல் விற்பார். எப்படி சுண்டல் விற்பார்னா, முஸ்லிம் தெருவுக்கு போனா முஸ்லிம் மாதிரி வேஷம் போட்டுப்பார், குல்லா தொப்பி போட்டுப்பார். கிறிஸ்துவ தெருவுக்கு போனா கிறிஸ்துவர் மாதிரி ஒரு வேஷம் போட்டுன்னு கிராஸ போட்டுன்னு போவார். இந்து தெருவுக்கு போனா இந்து போட்டு பட்ட நாமம் போட்டுக்கிட்டு இந்து தெருவில் போய் சுண்டல் விற்பார். அதே போலதான் நம் முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் தருமபுரி மாவட்டத்துக்கு வந்தா வன்னியர்களை பத்தி பேசுவார், விழுப்புரம் மாவட்டத்துக்கு பண்ணா வன்னியர்களை பத்தி பேசுவார், கோயம்புத்தூருக்கு போனா தீரன் சின்னமலையை பத்தி பேசுவார், மதுரைக்கு போனா நம்முடைய முத்துராமலிங்க தேவர் பத்தி பேசுவார், ராமநாதபுரம் போனா இமானுவேல் சேகரனை பத்தி பேசுவார். இப்படி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அந்த பிரச்சனை அவருக்கு வரும். மற்ற நேரத்தில் இந்த மக்களையோ இந்த மக்களிடம் இங்க செய்கின்ற பிரச்சனைகள் பத்தி எதுவுமே பேச மாட்டார். அவருக்கு அந்த செலக்டிவ் அம்னீஷியா, இந்த தேர்தல் அம்னீஷியா, பழசெல்லாம் மறந்துடுவார். தேர்தல் வந்ததுன்னா பேசுவார். இதுதான் திமுகவுடைய பழக்கம், திமுக டிஎன்ஏல இருக்கு. நான் சொல்லுகின்ற ஒன்று கேட்கின்றேன், ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியில ஏதாவது ஒரு சாதனையை சொல்லி நீங்கள் வாக்கு கேட்டீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு காலம் முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் நேரத்தில் விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு புதிய நீர் திட்டம் நிறைவேற்றீங்களா? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு புதிய மாவட்டத்தை தொடங்கினீங்களா? தமிழ்நாட்டில் புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்கினீங்களா? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு MBBS சீட்டை நீங்க உருவாக்கினீங்களா? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வேளாண் கல்லூரி தொடங்கினீங்களா? எதுவுமே கிடையாது. ஆனா இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு கேட்கறதெல்லாம், அதாவது ஒரு முதலமைச்சர் மக்களை உங்களை பார்த்துட்டு ஓட்டு கேட்டா என்ன கேட்கணும்? நான் 5 ஆண்டு காலத்தில் ஒரு சாதனைகள் செய்ய, அதெல்லாம் இல்ல. என்னை பத்தி பேசணும், நம்ம கட்சியை பத்தி பேசணும், இந்த துரோகிகளை பத்தி பேசணும். இதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த அவர் ரத்தத்திலே இருக்கு. அதுல என்ன எனக்கு வேடிக்கை என்னன்னா, சொல்றாரு இப்ப இந்த கூட்டத்தில் சொல்றாரு, ஐயா மருத்துவர் ஐயாவுடைய வலதுகரம் GK மணியா, GK மணியுடைய மகனுக்கு பெண்ணாகரத்துல காங்கிரஸ்ல கை சின்னம். அதாவது GK மணி ஐயாவுடைய வலதுகரம் இல்ல, GK மணி ஸ்டாலினுடைய வலதுகரம், தமிழ்குமர உதயநிதி ஸ்டாலினுடைய வலதுகரம். துரோகிங்க 2 பேரும். இந்த துரோகிகளுக்காக அங்க இருந்து வந்து இவர் ஓட்டு கேட்கிறாராம். இங்க இருந்து 50 கிலோமீட்டர்ல போனா காவேரி, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆறு காவேரி. ஒரு ஆண்டுக்கு 150 TMC தண்ணி கடல்ல வீணா போயிட்டு இருக்கு. நம்ம கேட்கறது என்ன? 3 TMC, 150 TMCல வெறும் 3 TMC நீரேற்று மூலமா கொண்டு வந்து அந்த பெண்ணாரம் பகுதியில் மடம் இருக்கு, மடம் ஏரியில நிரப்புனா கிரேடியன்ட் மூலமா அத்தனை ஏரி, புதுக்கலை ஏரியில இருந்து அத்தனை ஏரிகளும் இங்க நிரம்பும். தடங்கம் ஏரியில இருந்து தர்மபுரி ஏரியில இருந்து பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் அந்த தண்ணி, காவிரி தண்ணி அத்தனை ஏரியில நிரம்பிச்சுனா உங்க வீட்டுல, உங்க தோட்டத்துல, உங்க வயல்ல, போர்ல, கிணத்துல தண்ணி கிடைக்கல. இல்லையா எங்களுக்கு வேணும், இல்லையா திட்டம், இதுக்கு எவ்வளவுயா செலவாகும்? ஒரு 700 கோடி செலவாகுமா? அரசாங்கத்துக்கு 4.5 லட்சம் கோடி போடுற பட்ஜெட் போடுற தமிழக அரசுக்கு இங்க ஒரு 700 கோடி இந்த மக்களுக்காக செலவு பண்ண முடியாதா? இந்த மக்கள் மான மரியாதையுடன் வாழ செலவு பண்ண முடியாதா? ஆனா மனசு இல்ல ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்ல. அவருக்கு என்னன்னா உங்க ஓட்டு மட்டும் வேணும், உங்க ஓட்டு மட்டும் வேணும். நீங்க எல்லாம் முன்னேறக்கூடாது, அடிமையா இருக்கணும். ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, அப்படியே இருக்கணும், ஓட்டு போடணும், குடிக்கணும். அது தருமபுரினா இன்னும் அதிகமா குடிக்கணும்னு ஸ்டாலினுடைய ஆசை.